ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் வந்து ஆப்ஷன் பையராக இருக்கேன் சார். நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஏதாச்சும் சில விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணால் என்னுடைய வாழ்க்கையில் வந்து மாறுமா, நான் என்னென்ன பண்ணால் சரியாகும், ஸோ எதை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாம் என்ன சார் ஆப்ஷன் ட்ரேடிங் சார்ட் வச்சுட்டு நீங்கள் ஏதோ நேச்சுரல் கேஸ் க்ரூட் ஆயில் இதை வச்சுட்ருக்கீங்களே அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ஆப்ஷன் சார்ட்டை வந்து காமிக்கக்கூடாது அப்படின்றது சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற காரணத்தால் இதை சும்மா நீங்கள் சார்ட்டை பார்க்காதீங்க, நான் சொல்கிற மெசேஜ் மட்டும் கவனிங்க. இது வந்து ஜஸ்ட் இப்போ ஈவினிங் அப்டேட் தான், நேச்சுரல் கேஸ் அப்டேட் பண்ணியிருந்தேன். நம்ம எஜுகேஷன் குரூப்லேயும் சரி, நம்ம ஃப்ரீ குரூப் ரெண்டுலேயும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் ஒரு மேலே ரெசிஷன்ஸ் இருக்குது, கீழே சப்போர்ட் அப்படின்றதுக்காக. ஸோ அவள் அப்படியே அந்த மெசேஜ் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் உங்களுக்கு அந்த வியூஸ் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. ரைட்டு, நீங்கள் ஒருவேளை ஆப்ஷன் பையராக இருந்தீங்க அப்படின்னா எத்தனை லாட் சைஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றதுல ஒரு தெளிவான முடிவெடுங்க. இப்போ நான் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறேன் சார் அப்படின்றவங்க நீங்கள் அந்த ஒரு லாட்டு தான் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, இல்லை சார் நான் வந்து 5 லாட்டில் பண்ணுறேன், 10 லாட் பண்ணுறேன், 20 லாட் பண்ணுறேன் அப்படின்றீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சைடில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு லாட் எடுத்துங்க. ஒரு மாதத்துக்காக ஃபஸ்ட்டு ஒரு லாட் மட்டும் எடுத்துங்க. ஓகே, ஒரு வேளை நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 1000 to 1100 ஒரு ஸ்டாப் லாஸ், ஒரு 1000 1100 வரலும் ஸ்டாப் லாஸ் இருக்கணும். ஓகே, மெயின் இந்த ஸ்டாப் லாஸ் மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு லாட் சைஸ் மட்டும் எடுத்துங்க. 1000 1100 ரூபாய் எக்காரணத்தை கொண்டும் ஸ்டாப் லாஸை கொடுக்கக்கூடாது. ஓகே, சரி. ரெண்டாவது விஷயம், சரி சார், இப்போது டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து ஒரு 20 லாட் பண்ணுற அளவுக்கு இருக்குது, நான் 15 லாட் பண்ணுற அளவுக்கு இருக்குது, நீங்கள் ஒரு லாட் மட்டும் சொல்கிறீங்களே அப்படின்னப்போ அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த ஒரு லாட்டுக்கு எவ்வளோ பணம் தேவையோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 20,000 ரூபாய் நீங்கள் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ ஒரு லாட் தான் பண்ணணும். மேபி அந்த 15,000 10,000 12,000 உங்களை அந்த ஒரு லாட் முடிஞ்சு மிச்சம் வந்து 7 ட்ரேடு 7 அந்த 7,000 இருக்குது இல்லைங்களா, அது வந்து மேபி ஒரு ஸ்டாப் லாஸ்க்கு ப்ளஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா அதை ரிகவர் பண்ணி அடுத்த லெவலில் பண்ணுறதுக்கு அந்த கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கணும் அமௌண்ட். ஏன்னா நீங்கள் எக்ஸாக்ட்லி அந்த அமௌண்ட்டை படிச்சுன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு லாட்டுக்கு தேவையான அமௌண்ட்டை மட்டும் வச்சு மிச்சம் எல்லாம் வந்து விட்ரா பண்ணிங்க, பேங்க்குக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. டிமேட் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்காதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். டிமேட் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்காதீங்க. அப்போது நமக்கு இந்த 20,000 தான் வந்து நமக்கு கேபிட்டல். ஓகே, நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இனிமேல் தான் வந்து முக்கியமான விஷயம் தான் சொல்ல போகிறேன் நான். ஓகே, இப்போது ஜனவரி மாதத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம் இப்போ 2026 வந்துடுச்சு. ஸோ 26 நீங்கள் வந்து ஒரு கோல் செட் பண்ணணும். ஓகே, என்ன கோல் அப்படின்னா லெட்ஜர் எழுதுகிற கோல். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்களா, ட்ரேட் பண்ணல பிஎன்எல் வருது, வருது, அதெல்லாம் ரைட். ஓகே, அதெல்லாம் வந்து அந்த எமோஷனில் உங்களுக்கு ஃபீலிங்கில் ஒர்க் ஆகாது. நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணுறீங்களா கையில் எழுதி வைங்க. தயவு செஞ்சு சொல்ல, கையில் எழுதி லெட்ஜர் மெயின்டைன் பண்ணுங்கள். நான் இந்த தேதியில் இந்த செட்டப்பில் நான் ட்ரேட் எடுக்கிறேன், எந்த செட்டப்பில் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு. ஓகே, சரி. எந்த செட்டப்பு நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஒரு ஏதாவது உங்களுக்கு நான் என்னோடய 200 EMA ஸ்ட்ராட்டஜி வச்சுங்களேன். இப்போ நீங்கள் ரெகுலராக நம்ம யூடியூப்பில் எல்லாருக்குமே தெரியும், 200 EMA லைனுக்கு மேலே 1 minute ஸ்ட்ராட்டஜி பிரேக் அவுட்டில் எடுக்கிறீங்க. அதில் பாதி ஸ்டாப் லாஸ், ஃபஸ்ட் கேண்டில் பிரேக் அவுட் ஆன லோ ஸ்டாப் லாஸ் இப்படி போட்டு எடுக்கிறீங்க. சார் அது என்ன ஸ்ட்ராட்டஜி, எது ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு முன்னாடி வீடியோவில் போய் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க, ரெகுலராக பார்க்குறவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்க. 200 EMA எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான், அதுதான் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அப்போது அந்த ஒரு மாதம் 1 மந்த்துக்கு நீங்கள் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி விட்டு வேறு எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி வேறு என்ன கூட எடுத்துக்கங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு அந்த ஒரு மாதம் அந்த 20 நாள் 20 ட்ரேடிங் 21 ட்ரேடிங் செஷன் தான் இருக்குதோ அந்த 20 ட்ரேடிங் கம்ப்ளீட்டாக முடியுங்க. பரவாயில்ல, 20க்கு 20 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறேன், இப்போ 20,000 ரூபாய் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 20,000 ரூபாயில் வந்து 20 கம்ப்ளீட் 20க்கு 20 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு 20க்கு தான் 1,000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் 20,000. அப்போ மேலுக்கு இன்னும் கொஞ்சம் டாப் அப் பண்ணிங்க. ஏன்னா ஒரு 10 ட்ரேடிங் செஷனுக்கு அப்புறமா இன்னும் ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து ஒரு மாதத்துக்கு 20 ட்ரேடிங் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு சார் அப்படின்னு உங்கள் ரிப்போர்ட் வந்து அந்த நீங்கள் உங்களுக்கு நீங்களே ரிப்போர்ட் எடுத்துக்கங்க அந்த மந்த் எண்டில். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஏன்னா 20க்கு 20 ஸ்டாப் லாஸ் வந்து தொடர்ந்து ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, 20க்கு 20 ஸ்டாப் லாஸ் வந்து சான்ஸே கிடையாது. நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜினா யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த 9:45 மணிக்குள்ளே அந்த ஆப்ஷன் பையிங் முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா காலையில் ஒரு மூமெண்ட்டை வரும், ஃபாஸ்ட்டாக ஒரு மேலே கீழே போய்ட்டு ஃபாஸ்ட்டாக இப்படி ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் வரும். அந்த மூமெண்ட்டில் முக்கால்வாசி ட்ரேடர் வந்து ப்ராஃபிட் பண்ணிவிடுவாங்க. பிரச்சனை என்னென்னா அந்த 10 மணிக்கு மேலேயும் வந்து ட்ரேடிங் செஷனில் உட்காந்துருக்காங்க இல்லைங்களா, அதுதான் பிரச்சனை அவங்களுக்கு. அப்போது அந்த மூமெண்ட்டை கேட்ச் பண்ண மிஸ் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பை செல் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க.
அப்போது அந்த ட்ரேடிங் பண்ணதுக்கு பலன் இல்லாமல் அது வேறு மாதிரி போயிடும். விடுங்க, அது டாபிக் ரொம்ப பெருசாக போய்டும். அதில் வேணாம், இப்போதைக்கு நம்ம பேச வந்தது மட்டும் பேசிடலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மார்னிங் செட்டப்பு ஒரு 9:30 மணிக்குள்ளே ஒரு செட்டப் ஐடென்டிஃபை பண்ணிங்க. அந்த செட்டப்பில் நீங்கள் ட்ரேட் எடுக்க சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இதே வந்து ரெகுலராக நீங்கள் அந்த ஒரு மாதம் லெட்ஜர் மெயின்டைன் பண்ணுங்கள். 21 ட்ரேடிங் செஷனில் எத்தனை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னு எழுதிங்க. ஓகே, 10 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு சார், 10 டார்கெட் ஹிட் ஆச்சு. இல்லை 12 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, 8 டார்கெட் ஹிட் ஆச்சு. அல்லது 8 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, 12 டார்கெட் ஹிட்டுச்சு. ஏதோ உங்களுடைய மென்ஷன் மந்த் அந்த ஜனவரி மாதம் கடைசியில் நீங்கள் கம்பல்சரி மஸ்ட் எழுதி வச்சே வைக்கணும். ஓகே, ஸோ இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதம் கடைசியில் உங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணுறீங்க, எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க, உண்மையில் அந்த ஸ்ட்ராட்டஜி கொடுக்குதா இல்லையான்ற ஒரு அவுட்புட் கிடைக்கும். அப்போது பிப்ரவரி மாதம் அடுத்த மாதமும் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாமா வேணாமான்றது ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஓகே, சப்போஸ் நீங்கள் அந்த ஒரு மாதம் கடைசியில் ட்ராவல் பண்ணி ஒரு 5-10% ப்ராஃபிட் சம்பாதிச்சிங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 20,000 வச்சுருந்தீங்க, ஒரு 22,000 ஒரு 2,000 டார்கெட் வந்துருப்பா. ஒரு மாதம் ஃபுல்லாக எஃபர்ட் பண்ணி 2,000 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போது அந்த 2,000 உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தது வந்து கம்மியாக ஜாஸ்தியாக கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஏன்னா உங்களுக்கு 2,000 சின்னதாக தெரியும், அந்த பர்சன்டேஜ் வைஸில் பார்த்தீங்கன்னா 10% அப்படின்றது ரொம்ப பெருசாக தெரியும் உங்களுக்கு. ஓகே, அப்போது இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன கேபிட்டல் எடுத்து ஒரு 4 மாதம் 3 மாதம் ட்ராவல் பண்ண சொல்லும். அது உங்களுக்கு ஓகே, இது கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறோமா இல்லையா அப்படின்ற விஷயம் தெரிய வரும். சரி, இவ்வளோலாம் பேசணும் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து ரிஸ்க் ரேஷியோ எவ்வளோ சார் வைக்கணும், நம்ம எவ்வளோ பாயிண்ட் டார்கெட், நீங்கள் 1000 வந்து ஸ்டாப் லாஸ் போட சொல்லிட்டீங்க, டார்கெட் எவ்வளோ சார் வைக்கணும் அப்படின்னு. இதுக்கு எதிராக டார்கெட் பார்த்தீங்கன்னா 2,000 ருபீஸ் வந்து கம்ப்ளீட்டாக டார்கெட் வச்சு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அவ்வளோலாம் பாயிண்ட் கேட்ச் பண்ண முடியல சார் எங்களால், ஒரு 1000 1:1 வைக்கலாமா, 1000 ரிஸ்க்கு 1000 டார்கெட் அப்படின்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது தவறு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஒஸ்ட் கேஸ் அப்படின்னா கூட 1,800 நீங்கள் டார்கெட் வச்சே வைக்கணும். 1000 நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா 1,800க்குனா கம்மி ஆகவே ஆகாது, நீங்கள் டார்கெட் வச்சே வைக்கணும். ஓகே, அப்போது இந்த பேலன்ஸை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. மாத கடைசியில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்ற விஷயம் உங்களுக்கு புரியும். ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக வந்து 1000 மேலே கிடையாது. லாட் சைஸும் ஒன்று தான் பண்ணணும். ஸோ 3 மாதம் கம்ப்ளீட் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ரிசல்ட் அவுட்புட் இந்த 2,000 3,000 மாதம் எவ்வளோ கிடச்சிருக்கோ அந்த 3 மாதத்துக்கு கேட்டால் கிட்டத்தட்ட 6,000 உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக வந்திருக்கும். அதில் டவுட்டே கிடையாது. நீங்கள் வேணுமா டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. நான் வந்து கிட்டத்தட்ட இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 2017-18 ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட 9 வருஷமாக யூடியூப் சேனல் ரன் பண்ணியும் இப்போது இவ்வளோ விஷயம் உங்களுக்கு பக்கா சொல்கிறேன் அப்படின்னா இது சில விஷயங்கள் இருக்குது இல்லைங்க, அது கொஞ்சம் கவனித்து பாருங்கள் என்ன இருக்குது எது இருக்குன்றது. இந்த 6,000 உங்களுக்கு கண்டிப்பாக வரும் 3 மாதம் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. ஓகே, அப்போது 3 மாதத்துக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கன்னா லாட் சைஸை 2ஆக பண்ணுங்கள். ஓகே, அப்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த சைக்காலஜியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். ஏன்னா அந்த 1,000 ஸ்டாப் லாஸ் வந்து 2,000 ஸ்டாப் லாஸாக மாறும். ஏன்னா குவான்டிட்டி டபுள் இல்லையா. அதே மாதிரி டார்கெட் பார்த்திங்கன்னா 3,000 4,000 டார்கெட்டாக மாறும். ஸோ இந்த ஸ்டாப் லாஸும் பெருசாகவும் டார்கெட்டும் பெருசாக சொல்ல கொஞ்சம் அந்த பதட்டம் வரும். பயம் பதட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த லைவ் மார்க்கெட்டில் ரொம்ப உங்களை காயப்படுத்தும். அதாவது போதும் ஒரு 3,000 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சுன்னு போதும்னு தோணும். ஏன்னா அது அமௌண்ட் பெருசாக தெரியுது இல்லையா. அந்த அமௌண்ட் பெருசாக உங்களுக்கு அந்த பேலன்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த 2,000 நீங்கள் 2 லாட் போட்டு பண்ண சொல்ல 2,000 ஸ்டாப் லாஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியுது அப்படி என்ன பண்ணுங்க, அந்த பேனிக் பதட்டத்துலேயே என்ன பண்ணுங்க 2,000 3,000 ஸ்டாப் லாஸ் பெருசு பண்ணுவீங்க, இல்லை சீக்கிரமாக டார்கெட் புக் பண்ணிவிடுங்க. அந்த மிஸ் பேலன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இந்த விஷயத்தை நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் பிரேக் அவுட்டு பிரேக் டவுனு ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே பிரச்சனை எதுன்னா நம்மளுக்கு ரிஸ்க் ரிவார்டு தான் பிரச்சனையாக கொடுக்குது. எங்கே நம்ம ப்ராஃபிட் நமக்கு கண்ணுக்கு பெருசாக தெரியுது அதுதான் வந்து அங்கே பிரச்சனையாக வருது. ஸோ இந்த 1,800 டார்கெட்டு சமாளிச்சிடுங்க 3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணி ஓகே. அதுக்கப்புறம் 2வது மாதம் டாஸ்க்கு நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களா அங்கே தான் வந்து நீங்கள் அடி வாங்குது. அந்த டாஸ்க்கை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவீங்க. அது எந்த டவுட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் முக்கியமாக ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி டைம் எடுத்துங்க. நான் 9:30 மணிக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன தான் மார்க்கெட் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை, நீங்கள் அது பார்க்கவே கூடாது. எங்கே உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி 10 மணிக்குள்ளே முடிஞ்சிச்சா அங்கே வேலையே கிடையாது, வெளியே போயிடுங்க. சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிடுங்க. சும்மா வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா கிடையாது. உங்களை ட்ரேட் பண்ண வைக்கும். நீங்கள் என்ன தான் பார்த்துட்டு இருந்தாலும் சரி சிஸ்டம் உங்களை கூப்பிடும், உங்களை மவுஸ் தொட வைக்கும், உங்களை அமௌண்ட்டை மெயின் அக்கௌண்ட்லேருந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அந்த 1 லாட் 2 லாட் மல்டி லாட்ஸை போட்டு ட்ரேட் பண்ண வைக்கும். ஏடா கூட பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய வேலை என்ன, எந்த டைம் ஃபில் பண்ணுறீங்க அந்த டைம் ஃபில் ட்ரேடிங் முடிச்சுட்டா பெட்டராக இருக்கும். ஓகே,
ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பேசுறது பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இதை மாதிரி வீடியோஸில் இனி வரும் நாட்களில் நம்ம போடலாம். இந்த பேசிக் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸ் சார்ட்டில் போட்டிருக்கோம் இந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம், அதை க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடலான்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வரட்டும். ஏன்னா இந்த 8 வருஷம் வராத சப்ஸ்கிரைபர்ஸ் இனிமேல் வந்துருவாங்க அப்படின்னா புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்குது, வேறு எதில். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.